சிவன் ஒருவரே அகில உலகத்தையும் காத்தருளும் ஆதி பரம்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றார். சிந்தை சிவமாக காண்பவர் சிந்தையில் சிந்தித்திருக்கும் சிவமே என்று அவ்வை பிராட்டியார் சொல்லியுள்ளார். சிந்தையில், நம்மளுடைய மனதினில் சிந்தையில் சிவமாகவே சிவத்தை எண்ணிக்கொண்டே இருப்பவர்களுக்கு சிந்தித்திருக்கும் சிவமே, அவரே அவருடைய சிந்தையில் குடிகொண்டு இருப்பார் என்பதாக நான் உணர்கின்றேன். மனதை சிவமென்றே கொள்வோர்க்கு சிவபெருமான் அவருடைய மனதில் எழுந்தருள்வாள் என்பதும் சொல்லக்கூடிய விடயமாகவே கருதப்படுகிறது. நல்லன நூல்பல கற்பினும், பொதுவாக அடியார் பெருமக்கள் அனைவரும் நல்ல நூல்களை படிக்க வேண்டும். நல்லன நூல்பல கற்பினும் காண்பரிதே எல்லை இல்லாதவர் சிவமே, அப்படி என்பதும் அந்த மூதாட்டியார் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். இதில் நாம் உணரும் வண்ணம் திருமூலர் ஐயா அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே சொல்லி இருக்கின்றார். சிவபெருமானை எனது சிந்தையில் வைத்து உறுதியாகவும் செந்தமிழ் சிவபாகத்தை உரைக்கலானேன். சிவாகமம் என்பது உயிர்களிடத்து சிவ பண்புகள் நிறைய செய்வதற்குண்டான கருவி நூல்கள். பல நூல்களை படிப்பதன் மூலமாக நாம் பலவிதமான உண்மைகளை அறிய தூண்டுகிறது, தெரிகிறது. அதனை அந்த பல நூல்களுக்கு முதல் கருவியாக இருந்தவர் நந்தி பெருமான். அந்த நந்தி பெருமானுடைய அருளை பெற்றவன் நான் என்கின்றார் திருமூலர். சிரசின் மேல் குறைவே இல்லாத ஆகாய பெருவெளியில் ஒப்பற்ற ஒளி அணுக்களின் அசைவனை தரிசித்த பின் ஒப்பில்லாத 7 ஆதாரங்களும் விளங்குமாறு இருந்து கொண்டு இருக்கின்றேன். சித்தாந்த முதன்மை மாணவருள் ஒருவரான இந்திரனே, சிவபெருமான் என்னை தென்னாட்டில் இருக்க செய்த காரணம் கூறுகின்றேன் கேளுங்கள், அப்படி என்கின்றார் திருமூலர். அன்னை ஆதிபராசக்தி தானே, அந்த தாயார் தவகூலம் பூண்டு சிவ வழிபாடு செய்து வந்தால் நான் அவளது திருவடி வணங்கி அருள் பெற்று வந்தேன் என்றும் ஆதிசக்தியை முன்னிறுத்தி சொல்லி இருக்கின்றார் திருமூலர். நான் சதாசிவ தத்துவத்தையும் முத்தமிழ் வேதத்தையும் பெரிதும் விரும்பி நுகர்ந்தேன், படித்தேன், நுகர்ந்தேன், சிந்தையில் வைத்தேன். உணவிலும் நாட்டமில்லாது உண்மை பொருளை அறியும் வரை நான் என் உணவு முழுவதுமாக சிந்தையில் சிவத்தையே வைத்திருந்தேன் என்றும் நமக்கு சிறப்பாக சொல்லியுள்ளார். அங்கு என் பிறப்பினை அறுத்து என்னை ஆண்டு கொண்டான் அந்த சிவன். என் தாயார் சிவானந்த வெள்ளி சிவபெருமான் சீவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்து என்னை பக்குவப்படுத்தி கொண்டாள். அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சிவானந்த வெள்ளி என்று சொல்லி இருக்கின்றார். நான் சிவனது நிழலிலே இருந்தேன், அவனது திருநாமத்தை எனது சிந்தையில் வைத்தேன். எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கும் உயிராய் நின்ற மெய்பொருளின் அருள் கொண்டு பணிந்து ஆணவயிறு நீங்கி தீப ஒளியாய் சுடராய் என் மனதில் விட்டு அகலாத ஒரு தீபச் சுடரை நான் என் மனதிலே ஏற்றுக்கொண்டேன். நான் அந்த சிவதுண்டிலிருந்து கடுகு கூட வெளிவரவில்லை. நான் வாழ்ந்த காலம் முழுவதும் அந்த சிவாய நம என்பதை விடவும் கூட சிவய நம என்பதை நான் இந்த பதிவில் வைத்துக் கொண்டு இருக்கின்றேன்.
சிவாய நம என்பதை விட சிவய நம சிவய என்பதுதான் அந்த மூல மந்திரத்தினுடைய முழுமையான செயல்பாடு, முழுமையாக சொல்லப்படணும் அப்படிங்கிறது தான் விதி. அவர் சொல்லி இருக்கின்றார், சில பதிவுகளிலும் சில நூல்களிலும் திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். தப்பிலா மன்றில் தனிகூத்து கண்டபின், தப்பிலா மன்றில் தனிகூத்து கண்டபின் ஒப்பிலா 7 கோடி யுகம் இருந்தேனே. ஒப்பில்லா 7 கோடி. அப்போ ஞானத்தை உணர்ந்தவர்கள், சிவனுடைய அருள் கண்டவர்கள் இறப்பில்லா வாழ்க்கை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு இறப்பு இல்லை. இறப்பு என்பது ஆத்மாவுக்குத்தானே ஒழிய, ஆன்மா உடலுக்குத்தானே ஒழிய ஆன்மாவுக்கு அல்ல. உயிர் பல அவதாரங்களை எடுப்பதாகவும் ஒரு சில நூலில் பிறப்பில்லை என்று சிவவாக்கியர் அடித்து சொல்லி இருக்கின்றார். இனி பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியுள்ளார். சில அறிவு நூலில் பிறப்பு என்பது உண்டு. மாணிக்கவாசகரே சொல்லி இருக்கிறார், மண்ணாகி வெண்ணாகி பொன்னாகி பூண்டாகி புழுவாகி மண் மரமமாகி தேவர்களாகி அப்படி என்று அவர் சொல்லி இருக்கின்றார். ஒவ்வொரு பிறப்பையும் சொல்லி மனித வடிவம் எடுத்தோம் என்று சொல்லி இருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். நாம் அதை யோசித்தாலும், நான் சிவனது நிழலிலே இருந்து சிவநாமத்தை எனது சிந்தையில் வைத்து எல்லா உயிருக்கும் உயிராய் என்ற மெய்பொருளை பணிந்து ஆணவ இருளை நீக்கி என்னை விட்டு அந்த இருள் நீங்குமாறு செய்து கொண்டேன். அதனால் ஈசன் என் மனதில் குடிபுகுந்தார் அந்த தாயாரனுடைய உதவியோடு என்று திருமூலர் மீண்டும் சொல்லி இருக்கின்றார். நடமாடும் திருக்கோயில் என்று இவ்வுடம்பகத்தே அவன் ஆணைப்படி இருக்கின்றேன். அவனுடைய ஆணை என்ன? உன் உடம்பே கோவில். இரவும் பகலுமற்ற வெளியில் இரவும் இல்லை பகலும் இல்லை நான் தங்கி இருந்தேன். அண்ணலின் திருவடியே புகலிடமாக கொண்டு இருந்தேன். அவன் எனக்கு மறப்பு நினைப்பற்ற நெஞ்சத்தை தந்தான். அதோடு மட்டுமல்லாமல் என் தாயாரும் எனக்கு முழுமையாக உதவி புரிந்து நான் வாழுங்கால் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி என்று சூசகமாகவும் நேரடியாகவும் பல இடங்களில் திருமூலர் சொல்லியுள்ளார். நந்தியாகிய சிவபெருமானின் அருளால் மூலன் என்பவனது உடலில் புகுந்தேன். மூலன் என்று சொல்லக்கூடிய உடலில் புகுந்தேன். மேலும் அவனது அருளால் தான் இந்த தமிழாழத்தை நான் புரிந்து கொண்டும் அறியவும் எனக்கு உறுதுணையாக இருந்தது. மூலாதார மூர்த்தியை தரிசித்து நெற்றியில் இருக்கும் சதாசிவனை கூடியிருக்கவும் முடிந்தது. என்ன சொல்றார் பாருங்க. நெற்றியில் இருக்கும் சதாசிவத்தை, நெற்றி புருவமாகிய நடுவில் அந்த தீப ஒளியாகிய சதாசிவத்தை நினைத்து வழிபடும் போது அங்கே அந்த சதாசிவன் தோன்றுவார் என்பதுதான் அவர் சொல்லும் கருத்து. நெற்றியில் இருக்கும் சதாசிவனை இருக்கவும் அந்த கூடியிருக்கவும் முடிந்தது என்பதுதான் திருமூலனுடைய கருத்து. நாம் எல்லோரும் அந்த சதாசிவனை காண தன் மனதில் இருக்கக்கூடிய இருள் என்ற அழுக்கினை நீக்கி பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கும் அக்னி குழம்பாக வீற்றிருக்கும் அந்த ஆதிசிவ சங்கரனை போற்றி அவனை மனதில் தியானம் செய்து இரு கண்களையும் மூடி வடக்கு முகமாக அமர்ந்து பத்மாசனம் இட்டு இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக விட்டு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம்
அடியார்கள் அனைவரும் இதை செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த பதிவின் மூலமாக ஒரு தூண்டுதல், உங்களுக்கு அந்த எண்ணங்களை உருவாக்கவே இந்த பதிவில் நான் மீண்டும் மீண்டும் அந்த நெற்றி புருவம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தீப ஒளியை வைத்து தியானம் செய்யுங்கள் என்று பதிவு வைக்கின்றேன். அடியார்கள் யாவரும் இதை கேட்டு இதில் குறையேதும் இருந்தால் குறையாக நினைக்காமல் பரிந்து வாழ்த்துங்கள். என்னால் முடிந்தவரை பதிவுகளை தொடர்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.